ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கிளச்சர்ல பாக்குறது வந்து பட்டாணி புலாவ் தான் பார்க்க போறோம். வாங்க பாத்துடலாம். இந்த பட்டாணி புலாவுக்கு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. புதினா, கொத்தமல்லி ஒரு கை, சீரகம், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய். குக்கர்ல புலாவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுல, லைட்டா வதங்கினா போதும். அடுத்ததான் முந்திரி சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் அரிசி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சாப்பாட்டு அரிசி, பாஸ்மதி அரிசி இல்லை சீரக சம்பா எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுலாம். பவுல் அரிசிக்கு 2 பவுல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்க சேர்த்துக்கலாங்க புலாவுக்கு. இப்போ குக்கரை விசில் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா விசில் வந்து சிம் அடங்கி வச்சுங்க. நம்ம செஞ்ச புலாவை பார்த்துக்கலாம். நல்லா கரெக்டாக உதிரியாக வந்துருக்குங்க. இப்போ கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். நீங்களும் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ரெசிபியை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெட் கட்டுறீங்க. டிஃபன் பாக்ஸ் வந்து எம்டியாக தான் வரும். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம மைல்டாக தான் சேர்த்துருக்கோம் எல்லாமே ஸ்பைசஸ்லாம். அந்த மத்தியான நேரத்தில் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.